என்னுடைய பெயர் என்ன? இந்த நாடகத்துல என்னால என்னவெல்லாம் நடக்க போகுது? சொன்னாதானே தெரியும். ஒன்னா சொல்லாய தேடி சொல்றேன். நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய நாடு என்ன? நகரம் என்ன? உங்களுடைய பேர் என்ன? உங்களுடைய ஊர் என்ன? நீங்க எங்கே வசித்து வரீங்க? இது எல்லாம் எங்களுக்கு தெளிவாக நீங்கள் உரைக்க வேண்டும் அல்லவா? அம்மா, இந்த கடல் சூழ்ந்த நெடிய பூமியில மொத்தம் 56 தேசம். சரி அம்மா. அந்த 56 தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய தேசமும் எந்த தேசம்? திருக்கடையூர் பட்டணம். திருக்கடையூர் பட்டினம். சரிம்மா. அதாவது திருக்கடையூர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாங்கள் யார் என்றால் பிராமண வம்சத்தை சேர்ந்தவர்கள். பிராமண வம்சம். எப்படி? பிராமண வம்சம் ஐயர்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்தனர் குலம்னு சொல்லுவாங்க, பிராமண வம்சம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பிராமண குலத்திலே பிறந்த என்னுடைய பெயரோ தாராவதி. என்னுடைய பெயர் தாராவதி என்று சொல்லக்கூடிய மருத்தாவதின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 பேரா? ஆமா. என்ன பெற்ற தாய் தந்தை வைத்த பேர் எனக்கு தாராவதி, எனக்கு பட்ட பெயர் ஒன்று மருத்தாவதி. மருத்தாவதி. புரியுதா? புரியுறதம்மா. இந்த மருத்தாவதிங்கிற பேரே வந்து ஒரு புதுமையா இருக்குது. அந்த முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்களே தாராவதி, அந்த பேரு கூட தாய் தந்தையார் வச்சது. இந்த மருத்தாவதிங்கிற பட்ட பேர் யார் வச்சது? அம்மா, இந்த உலகத்திலே தாராவதி என்று சொல்லிய பேர் தான் என்னுடைய தாயார் தந்தையார் வைத்தார்கள். இந்த நாட்டு மக்களும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நான் செய்கின்ற தொழிலை பார்த்து, நான் செய்கின்ற வேலையை பார்த்து பட்டமாக கொடுத்த பெயர் தான் மருத்தாவதி. அப்படி என்ன தொழில் செய்றீங்க? என்ன அப்படி வைத்தியம் பாக்குறீங்க? அதனால உங்களுக்கு பேர் வந்தது. அதுதான் நிதானம் வேணுங்கிறது சொல்லவே இல்ல. சரி அம்மா, எப்படி வந்தது? அதனால எப்படி அந்த பெயர் வந்தது? என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் சொன்னால் தானே தெரியும். 10 மலை தாண்டு வந்தே
பேசுவாமாடி ஏனா ஏக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசுறது எப்படி கேட்கும் கேக்கும் பாரு. ஓ ராமா ராமச்சந்திரா சொல்லு பேசு. உங்களுடைய பெயர் மருதாவதின்னு சொன்னீங்களே, இந்த மருதாவதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? என்னை 300 நாள் 3000 தசை வினாடிகள் ஒரு அங்கத்தில் அங்கமாக பெற்ற என் தந்தையாரோ சுவேதராஜன். என்னுடைய தாயார் பேரோ விசாலாட்சி. ஆமா விசாலா தேவின்னு சொன்னாரு. சரி விடு. அப்படி விசாலா தேவிக்கு விசாலாட்சின்னு சொல்ற செவிட்டு முண்டமே. சரி அம்மா. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சின்னு சொல்றாங்களே, அது போல என்னுடைய தாயார் பேரோ விசாலாட்சி, என் தந்தையாரோ சுவேதராஜன். அவரோட கள்ளி செல்லமாக ஒரே ஒரு பெண் குழந்தையாக நான் பிறந்து நாளொரு மேனு பொழுது வண்ணமாக வளர்த்து வாலிபம் செய்து கல்யாணம் செய்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய தந்தையார் தொழில் என்ன தெரியுமா? மருத்துவ தொழில். ஆமா சரிங்க. சித்த வைத்தியம் என்று சொல்லக்கூடிய நாட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய தொழில் தான் என்னுடைய தந்தையாராகப்பட்ட சுவேதராஜனுக்கு. அதனால என் தந்தையாரோட நான் பக்கத்துல இருந்திருந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமா வைத்திய தொழில் பழக்கிட்டேன். சரி சரி சரி. வைத்திய தொழில கத்துக்கிட்டீங்க. என்ன வைத்திய தொழில்? ஆமா நம்ம பைத்திய தொழில் பாரு கல்லுத்தாக்குது போன் கடிச்சா மண்ட தனியா போயிடும். என்ன கொத்தனாரா கற்றுக்கொண்டேன். அதாவது எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் சரி நொடி இருந்தாலும் சரி என்னிடத்திலே மருத்துவத்திற்கு வந்து விட்டா நாங்கள் வைத்திருக்கூடிய மருத்துவ வைத்தியம் என்று சொல்லக்கூடிய நாட்டு வைத்தியத்தை செஞ்சு நாங்க வந்து நோய் இல்லாம சுத்தம் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இல்லாத சிறப்பு என்னிடத்திலே ஒன்று இருக்கிறது. அப்படி சிறப்பு? அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்ப வேதனையாக 2 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது பிரசவ வலி ஏற்படும் அல்லவா? சில பேருக்கு வந்து குழந்தையாகப்பட்டது தலைமாறி போயிரும், மாலை சுத்தி விழுந்துரும், பொருள் சுத்தி விழுந்துரும். அதனால இப்படி எத்தனையோ தலைகளா விழுந்தாலும் சரி எப்படியாப்பட்ட கஷ்டமான பிரசவமா இருந்தாலும் என்னுடைய கைப்பட்டா அவங்க நோகாம குழந்தைய பெத்துக்குவாங்க. ஆமா உங்களுடைய வைத்தியம் அப்படி அப்படியாப்பட்ட வைத்தியம். இந்த மருத்தாவதி கைப்பட்டுட்டா போதும் எப்படியாப்பட்ட பிரசவமா இருந்தாலும் சரி நோகாம குழந்தை சுகப்பிரசவமாவே ஆகும். சுகப்பிரசவமாவே ஆயிரும். சரிம்மா. அதனாலதான் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக இந்த மருத்தாவதி அதாவது மருத்துவம் பாக்குற தாராவதிக்கு பட்டம் தரலாம்னு சொல்லி மருத்தாவதிங்கிற பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. சரிம்மா. ஊருக்குள்ள பெண்களுக்கு ஓட்டிட்டே இருப்ப தேவையில்லாம ஓட்டு அவங்க கரெக்டா செய்யறாங்க. நீ தான் தர மாதிரி அவசரப்படுற. என்ன விளையாட்டு பண்ற எங்களுக்கு என்னப்பா ஓய்வு எடுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன். யாரு? நான் ஓய்வு எடுக்கிறேன். சண்டால பாவி வேலை விடுறா நம்ம கிட்டே. அதனால என்னுடைய தந்தையாருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு மருத்துவ தொழிலும் செய்யுவேன், சுகப்பிரசவம் நான் பார்ப்பேன். அதனாலதான் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து மருத்துவ தொழிலை அருமையாக பார்ப்பதனாலே சிறப்பாக செய்வதனாலே மருத்தாவதிங்கிற பட்ட பேர் எனக்கு கொடுத்தாங்க. சரிங்க. எல்லாத்துக்கும் சுகப்பிரசவம் பாக்குறீங்க, எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது. இந்த மருத்தாவதிக்கு உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்குது? ஐயோ அம்மா எத்தனையோ பிரசவம் பாக்குறீங்க, உனக்கு குழந்தையா இருக்குதுன்னு கேக்குறியே. எத்தனையோ பெண்களுக்கு நீங்க குழந்தை பார்த்து பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் ஆகுது. இந்த சுகப்பிரசவம் பார்க்கக்கூடிய இந்த மருத்தாவதிக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டோமா? ஐயோ அதை பற்று நேரம் சற்று நேரம் சிந்தித்து விட்டாலே கல்லடி பட்ட கண்ணாடி போல உள்ளமே அப்படியாப்பட்ட இந்த மருத்தாவது நான் கல்யாணம் செய்திருந்தாலும் கல்யாணம் செய்த கணவர் யார் தெரியுமா? இதோ அந்த நரிலே வம்சத்திலே பிறந்த என்னுடைய கணவர் பேரோ மிருகண்டையர். ஆமா சரி, மிருகண்டையர் என்று சொல்லுவார்கள், மிருகண்ட ரிஷி என்று சொல்லுவார்கள். அப்படியாப்பட்ட ரிஷி குணம் படைத்தவர் அவர். அவரை கல்யாணம் செய்திருந்தாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்று கேட்டா அல்லவா? அதை பற்றி சற்று நேரம் நினைக்க நினைக்க என் நெஞ்சமே இரண்டாய் வெடித்து விடும் போல இருக்கிறது. அம்மா
கோயிலை இடித்து சரி இருக்கட்டும். கோயிலை இடித்தேனா இதை குறவெல்லாம் மலர்ந்தேனா? யாருக்கு என்னடி பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கு என்னம்மா மோசம் செஞ்சேன்? கோயிலை இடித்தேனா இல்லை குறைவெல்லாம் தான் நடந்தேனா? இல்லை பிச்சை கேட்டவரை பின்பு தான் வர சொன்னேனா? ஒரு பாவம் செய்தோ தெரியவில்லை. திருமணமாகி பாரா 12 வருட காலமாகிறது எங்களுக்கு. சட்டால பாவி எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அடி அப்பா. கல்யாணம் செய்து 12 வருடம் ஆகிறது. இந்த 12 வருடத்துல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒரு குழந்தை கிடையாதுன்னு சொல்றீங்க. ஐயோ யாருக்கு நான் தீங்கு செய்தேன் அதனால யாருக்கு என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. சண்டாள பாவிக்கு 12 வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் போனது. இருந்தாலும் கல்லானாலும் கிழமை புல்லானாலும் புருஷன் இல்லையா? அதனால ஏதோ நம்முடைய கணவர் தான் நம்மளது குழந்தை, நம்ம கணவருக்கு நம்ம தான் குழந்தை என்று சொல்லி மனதை தேர்த்தி கொண்டு இதோ இந்த திருக்கடையூர் பட்டணத்திலே ஒரு பர்ணக சாலை போட்டு நாங்கள் தன்னந்தனிமையாக இருக்கின்றோம். இருந்தாலும் நான் அவசரமாக வந்த விஷயம் தெரியும். என்னப்பா விஷயம்? உங்கள் கணவராக விளங்கக்கூடிய மிருகண்டையர் அழைத்து வர சொன்னார். என்னுடைய கணவரை நாம் பார்ப்பதாக இருந்தால் நாங்கள் பிராமண பெண்கள் குளித்து தலைமொழிக்குதான் வந்து பார்ப்போம். குளித்து தலைமொழிக்கு குட்டியில பொட்டு வச்சுட்டு வாங்க. ஒரு அநியாயம் அழிஞ்சு போறதுக்கு காலமாயி உனக்கு கெட்டலிங்கும் காலம் கிட்ட நெருங்குதானா?